Good morning, children. Welcome to our new session. In this session, we are going to discuss about last lesson in social and last lesson in economics. Industrial clusters in Tamil Nadu. So this is the unit 5 in economics, last lesson and last lesson in social science. So in this session, we are going to discuss about what are the different types of industries, how industries are important and how they plays vital role for the development of Tamil Nadu and rest of Tamil Nadu. So next is industrial clusters. Industrial clusters in Tamil Nadu. So industrial clusters is nothing but a specific group of industries or specific in a location or in a geographical area. Some industries they together work or produce a commodity or product that is known as industrial clusters. So in Tamil Nadu, how industrial clusters are formed? So what are the importance of industrialization to Tamil Nadu and its interior districts, and how industrialization developed from ancient to modern day? And the last is, so how in different industrial sectors, how the industrial clusters are formed based on their specialization. This and all we are going to discuss in this lesson. So introduction of this is this lesson, industrial clusters in Tamil Nadu. So industry means any human activity involved in conversion of or converting of raw materials into readily usable product or commodity or material. So that is known as industry. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாடர்ன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸாகவும் இருக்கும், இல்லை அதர் ப்ரொடியூசர் ப்ராடக்ட்ஸாகவும் இருக்கும். ஸோ அந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லார்ஜ் ஸ்கேல் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதர் ப்ரொடியூஸ் ரெக்குவயர்மெண்ட்டான இன்புட் ப்ராடக்ட்ஸையும் லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெசன் நம்ம என்னெல்லாம் டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேச்சர் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் நேச்சர் என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஸோ ஒரு குரூப்பாக இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அவங்களாம் குரூப்பாக ஃபார்ம் ஆனால் என்ன இம்பார்ட்டன்ஸ், அதனால் நமக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னால் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, அது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னாலையும் இண்டஸ்ட்ரியலைசேஷனாலையும் கவர்மெண்ட்டுடைய ரோல் என்ன இதில் அப்படின்னு தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் 3 செக்டரு: அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல், சர்வீஸ் செக்டர். ஸோ விவசாயத்தோடைய பங்களிப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா, அது வருமானமாக இருந்தாலும் சரி தான், எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலும் சரி தான். ஸோ காலப்போக்கில் ஒரு இந்தியாவும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைய ஸோ அந்த துறையில் இருக்கிற மக்களுடைய வருமானம் ஒன்று ஃபிக்ஸடாக இருக்குது, அப்படி இல்லைனா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, வேலை வாய்ப்பும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இண்டஸ்ட்ரீஸ் ஈஸியாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எப்படி ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்டு, இண்டஸ்ட்ரீஸ்னால என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பக்கம் வருமானம் ஏறுது குறையுதுன்றது இன்னொரு பக்கமாக இருந்தாலும், இந்த இண்டஸ்ட்ரீஸ் இந்த அக்ரிகல்ச்சர் துறையில் ஃபுட்டு கன்சம்ஷன், ஃபுட் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ வருமானம் எவ்வளோ இருந்தாலும் சரி தான், அந்த வருமானத்துக்கான ஃபுட் ரெக்குவயர்மெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது, அது கூடவே இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கன்சியூமர் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய வருமானத்தில் ஒரு பங்கு மட்டும் என்ன பண்ணுறான், விவசாய பொருட்களை வாங்கி அதுக்கு செலவிடுறான். பட் ஆனால் இண்டஸ்ட்ரியல் செக்டரில் எப்படின்னா, ஒரு பக்கம் வருமானமும் அதிகமாகுது, ஒரு பக்கம் எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாகுது, ஸோ அவனுடைய கன்சம்ஷனும் அதிகமாகுது. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ நம்ம சாப்பிட்ற எல்லா பொருட்களையுமே, ஒரு பொருளாதாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே உற்பத்தி செய்யப்பட்டு அது ரா மெட்டீரியலாகவும் அந்த அக்ரிகல்ச்சர் செக்டார்லேருந்து வாங்கி இன்னொரு செக்டாருக்கு அதை இன்புட்டாவோ இல்லை ரா மெட்டீரியலாவோ கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டரை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸோடைய பங்களிப்பு நாட்டுடைய வளர்ச்சிக்கும் சரி தனிநபரோட வளர்ச்சியும் சரி மிகவும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனிநபரும் சரி ஒரு தனி மக்களும் சரி ஸோ அந்த ரீஜியனும் என்ன பண்ணுதுன்னா ஒட்டுமொத்தமாக டெவலப் ஆகுது. ஸோ ஆஸ் எ ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குகிற அந்த இன்க்ரீடியன்ஸ் இந்த ரா மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து கம்மியான விலைக்கு வாங்கி அதே பொருளை அந்த ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி விற்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டரை அதிக லாபம் பார்க்குறாங்க. பட் ஆனால் இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா கம்மியான வருமானத்தை விவசாயிகள் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு லாபமும் ரொம்ப குறைவாக இருக்குது. இதுதான் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் லேபர் வந்து அப்சர்வ் பண்ணுது. நிறைய லேபர் அடிக்கடி அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய லேண்டு அளவுக்கான ப்ரொடக்டிவிட்டி மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ விவசாயத்தில் என்ன பண்ணால் எவ்வளோ ஆட்கள் வந்தாலும் எடுத்துப்பாங்க. ஸோ எவ்வளோ ஆட்கள் வந்தாலும் எடுத்தாலும் எவ்வளோ அளவுக்கு நிலப்பரப்பு இருக்குதோ அந்த அளவு நிலப்பரப்புக்கு அளவுக்கான ப்ரொடக்டிவிட்டி வந்து சரியாக கிடைக்க மாட்டுது. ஸோ இதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, பாவர்ட்டி, வேலையின்மை, ஸோ இதெல்லாம் அதிகமாக ஆக ஆக என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் செக்டரை ஆட்டோமேட்டிக்காக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இண்டஸ்ட்ரீஸ் நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் முடியுது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய சைஸை வச்சு பிரிக்கலாம், அதோட ஓனர்ஷிப் வச்சு பிரிக்கலாம், அதோட இன்புட்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்களோ அதை வச்சு பிரிக்கலாம். ஸோ அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இந்த மாதிரி வேறு வேறு வகைகள் இண்டஸ்ட்ரீஸை பிரிக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் வெறும் கன்சியூமர் குட்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து கன்சியூமர் குட்ஸ் இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இன்னொரு இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து லெதரு, ரப்பரு, இந்த மாதிரி விஷயம், டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணால் ஸோ அதை வந்து அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸாக சொல்லலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னால் என்னன்றது நான் மீனிங் முன்னாடியே சொன்னேன். ஸோ ஏதோ ஒரு குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ் அவங்களுக்கு தேவையான ஒரு காமன் மார்க்கெட்டு, ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு அவங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதும் ப்ராடக்டை ஒரு காமன் மார்க்கெட்டில் காமன் பிளேஸில் சேல் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் இல்லாமல் ஸோ இருக்கிற டெக்னாலஜியை அந்த ஒரே தொழில் சம்மந்தப்பட்ட ஒரே உற்பத்தி காரணி சம்மந்தப்பட்ட கம்பெனிஸு இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணும், இருக்கிற ஸ்கில்லு டெக்னாலஜி இருக்கிற அவைலபிள் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய உற்பத்தி பண்ண பொருட்களை ஒன்று விற்கிறதுக்காகவோ இல்லை உற்பத்தி பண்ணுறதுக்காகவோ உருவாக்கப்படுற ஒரு குரூப் தான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ஃப்ரட் மார்ஷல் வந்து 1920 அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஒர்க் ஆகிறதுனால அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இங்கிலாண்டில் மெட்டல் ஒர்க்கிங் டெக்ஸ்டைல் அவைலபிள் ப்ரொடக்ஷன் ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இடங்களில் வளர்ச்சி அதிகமாக இருக்குது, எல்லா மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஸோ எந்த இடங்களில் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில். ஸோ அதை யார் ஃபஸ்ட்டு சொன்னது ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல் இன் 1920s. ஸோ அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற கான்செப்டை மார்ஷல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஃபார்ம்ஸ் இன் இட்டாலியில் ஸோ 1980s அது மறுபடியும் ரொம்ப பாப்புலர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு 1920 இங்கிலாண்டில் அந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் வெற்றிகரமாக அந்த விஷயங்கள் செயல்பட்டு இருக்கு. ஸோ அதன்னு தொடர்ந்து அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் என்ற கான்செப்ட் போய் டிஸ்ட்ரிக்ட் என்ற கான்செப்ட் போய் ஸோ இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் என்ற கான்செப்ட் ஸோ மார்ஷல்னால் டெவலப் பண்ணப்பட்டு 1880 இட்டாலியில் மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன தேவைங்க, ஸோ அதோடைய நேச்சர் என்ன, அதோடைய கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஜியாகிரபிக்கல் ரீஜனில் ஏதோ ஒரு ரீஜனில் ஸோ ஒரு மீடியம் இண்டஸ்ட்ரியோ இல்லை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோ என்ன பண்ணணும், ரொம்ப நியர்பையாக இருக்கணும். ஜியாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா
ஸோ ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும் சரி தான், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி தான். ஸோ அவங்க உற்பத்தி பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ், அவங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நியர்பை பக்கத்தில் இருந்ததுன்னா அது ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டருக்கான ஒரு கேரக்டர். அப்படி இருந்தால் அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படிங்கிறது செக்டரல் ஸ்பெஷலைசேஷன். ஸோ செக்டரல் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா ஏதோ ஒரு திருப்பூர், கரூர் இந்த மாதிரி இடங்களில் வெறும் டெக்ஸ்டைல்ஸ் ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், கார்மெண்ட்ஸ், திருப்பூர் இந்த மாதிரி இடங்களில் நிறைய பக்கத்தில் சின்ன சின்ன ஏரியாஸ் என்ன பண்ணுவாங்களா, ஸோ அவங்க எல்லாமே ஒரே செக்டர் அப்படின்னா என்னது, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஸோ அது வந்து என்னத்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிளஸ்டராக அமையத்துக்கு நிறைய வாய்ப்பு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிளஸ்டருக்கு இது ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்ஃபர்ம் கொலாபரேஷன். ஸோ க்ளோஸ் இன்டர்ஃபர்ம் கொலாபரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்கிற ஒரே தொழில் சேர்ந்த 2 ஃபேர்ம்ஸ், வேறு வேறு கம்பெனிகள், சின்ன சின்ன கம்பெனிகள் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் சரி தான், இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு தேவையான அதில் வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் எடுத்துப்பாங்க, ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துப்பாங்க, இன்க்ரீடியன்ஸ் எடுத்துப்பாங்க, மாற்றி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. தட் இஸ் நோன் அஸ் க்ளோஸ் இன்டர்ஃபர்ம் கொலாபரேஷன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் ஆகுனா இது ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபர்ம் காம்படிஷன். ஸோ இந்த ஏதோ ஒரு செக்டாருக்குள்ளே இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஒரு டெக்ஸ்டைலோ இல்லை அக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸோ இல்லை ஆயில் கம்பெனியோ ஏதோ ஒன்று, ஒரு தொழில் சார்ந்த கம்பெனி, அந்த 2 கம்பெனிக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை இல்லை வேறு மாதிரி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியோ இல்லை ஏதோ அந்த ப்ராடக்ட்டில் புதுசாக இன்னோவேஷன் பண்ணி விற்கிறது தான். அப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இண்டஸ்ட்ரி, அந்த ஸ்பெசிஃபிக் செக்டரில் இருக்கிற எல்லாருமே மல்டி ஸ்கில்டாக இருக்கணும், மல்டி டேலண்டடாக இருந்தால் மட்டும்தான் ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது ஒரு முக்கியமான கேரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. ஸோ சோஷியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு ஆந்திரா இல்லை கேரளா ஆந்திரா, இப்போ காஞ்சிபுரம் மதுரை இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாரம்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு, டெக்ஸ்டைல், பட்டு துணி. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 ரீஜன்ஸ் பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, அவங்களுடைய அந்த உற்பத்தி பண்ணுற விஷயம் என்னது, பட்டு துணி நெய்தல். ஸோ இதுவே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு நம்பிக்கை 2 ரீஜன்ஸ்குள்ளே, இந்த மதுரை இந்த மாதிரி இந்த ரீஜன்ஸுக்கு நிறைய ஒரு லிங்க் கிடைச்சிதுன்னா, அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆனாங்கன்னா, கிளஸ்டராக ஃபார்ம் ஆனாங்கன்னா, ஸோ அப்படி விஷயங்கள் நடந்துச்சுன்னா இது வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ஆஃப் எ சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். ஸோ அடுத்தது என்ன, ஆக்டிவ் செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த 2 இல்லை அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை அதுக்குள்ளே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸே பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை தன்னைத்தானே உதவி செஞ்சுக்கிட்டு இல்லை உருவாக்கி மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது தான் முக்கியமான அடுத்த ஒரு கேரக்டர் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் ரீஜனல் அண்ட் முனிசிபல் கவர்மெண்ட்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு லோக்கல் கவர்மெண்ட்ன்றது முனிசிபல் கவர்மெண்ட்டு, ஸோ ரீஜனல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை ஒரு ரீஜனல் கவர்மெண்ட். ஸோ இந்த முனிசிபல் பஞ்சாயத்தும் சரி, முனிசிபல் டிஸ்ட்ரிக்ட்டும் சரி, முனிசிபல் கவர்மெண்ட்டும் சரி, ரீஜனல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்டாக இருந்தால் அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். ஸோ இதோட இந்த செஷன் முடியுது. அடுத்த செஷனில் ரிமைனிங் திங்ஸ் பார்க்கலாம். ஸோ wait, we will continue this few more things. ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் எப்படி ஆரிஜினேட் ஆகுது, எப்படி இந்த கிளஸ்டர்ன்ற கான்செப்ட் எப்படி ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய மூதாதையர்கள் பழைய வரலாற்றில் எடுத்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்டிசன்ஸ், ஸோ கைவினைப் பொருள் செய்கிறவங்க, ஸோ பழைய நூற்றாண்டு பழைய காலகட்டத்தில்
பழைய லோக்காலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இந்த கைவினைப் பொருட்கள் செய்கிறவங்க, கிராஃப்ட் மேக்கர்ஸு, சட்டிப்பானை செய்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அமைப்பாகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களிலே இந்த கிளஸ்டர்ன்ற கான்செப்ட் ஆரிஜினேட் ஆயிடுச்சு, எமர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதன் காலப்போக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா மாடர்ன் டே லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி ரிலேட்டடாக ஒரே ஃபீல்டு ரிலேட்டடாக ஒரே செக்டாராக ரிலேட்டடாக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிறாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ன்ற கான்செப்ட் ஆரிஜினேட் ஆச்சு. ஸோ இதன் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு தேவையான அந்தந்த செக்டாருக்கு தேவையான ரீஜன்ஸு, ஸோ அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களே அந்த கிளஸ்டர்ஸ்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிக்கிட்ட இருந்து அவங்களே வாங்கி அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இதன் மூலியமாக தான் அந்த கிளஸ்டர்ன்ற கான்செப்ட் ஆரிஜினேட் ஆச்சு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்ன்ற கான்செப்ட் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே டெவலப் ஆச்சு ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய எவிடன்ஸ் இருக்குது இன்றைக்கி காலகட்டத்திலும் சரி பழைய காலகட்டத்திலும் சரி. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி, அயன் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் மேக்கிங் அண்ட் பாட்ரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய நம்மளுடைய மூதாதையர் காலகட்டத்திலேருந்தே ஸோ இண்டஸ்ட்ரி சின்ன லெவலில் இண்டஸ்ட்ரின்ற கான்செப்ட். ஸோ ப்ரீ கலோனியல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளை வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரியறதுக்கு முன்னாடியே நம்மளை அடிமைப்படுத்துக்கு முன்னாடி காலகட்டங்களில் இருந்தே ஸோ இந்த ஸ்டீல் மேக்கிங் கம்பெனி, இந்த பாட்ரி மேக்கிங் கம்பெனி, சின்ன சின்ன தொழில்கள் எல்லாமே ஒரு அமைப்பாக அந்த காலகட்டங்களே நம்மளை காலனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்பீரியலிஸ்டிக் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்தியாவுக்குள்ளே. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் வீவிங். ஸோ ஹேண்ட்லூம் வீவிங்னா கைத்தறி. ஸோ ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி ஸோ கைத்தறின்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் செக்டர் அந்த காலகட்டங்களிலே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் படிப்படியாக காலப்போக்கில் இந்த ஹேண்ட்லூம் வீவிங் செக்டார் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸோ மிஷின் மேடு ஹேண்ட்லூம் கான்செப்ட் பவர்லூம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இந்த ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட்டுடுச்சு. ஸோ காம்படிஷன் வந்து ஹேண்ட்லூமுக்கும் பவர்லூமுக்கும் ரைஸ் ஆனதுனால ஸோ இந்தியாவில் இருக்க ஹேண்ட்லூம் வீவிங் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சஃபர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் கலோனியல் பீரியட். ஸோ நம்மளை வந்து காலனைஸ் பண்ணதுக்கப்புறம், நம்மளை அடிமைப்படுத்தினதுக்கப்புறம், நம்ம நாட்டை பிடிச்சதுக்கப்புறம் எப்படி இண்டஸ்ட்ரியலைசேஷன் மாறிச்சு இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவுக்குள்ளே வெஸ்ட்டு சவுத்தில் இந்த காட்டன் கல்டிவேஷன் கலோனியல் கவர்மெண்ட்டு நம்மளை அடிமைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் இருக்கும்போதே நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி நிறைய இந்த காட்டன் ப்ரொடக்ஷன் கல்டிவேஷன் வந்து நிறையா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜின்னிங்னா கைத்தறி மூலிமா பஞ்சுகளை பிடிச்சிருக்குது தான் ஜின்னிங். ஸோ அடுத்தது ப்ரெஸ்ஸிங், அடுத்து ஸ்பின்னிங், வீவிங். ஸோ இந்த மாதிரி பல்வேறு பஞ்சு சார்ட்டிங் அப்படி இல்லைன்னா காட்டன் சார்ட்டிங் செப்பரேஷன் ப்ராசஸ் ஆர் செப்பரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் நடந்துக்கிட்டு இருந்தது ஸோ கலோனியல் பீரியட் காலகட்டங்கள்லையும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பவர்லூம் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம பொருட்களுடைய டிமாண்டை குறைச்சாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்களை பவர்லூம்ஸ் யூஸ் பண்ணியே இங்கேருந்து ஏற்றுமதியும் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அது மட்டும் என்ன பண்ணாங்கன்னா ஸோ ரயில்வேஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ரயில்வேஸ் மூலயமா அவங்களுடைய நாட்டுகளுக்கு இங்கேருந்து இங்கிலாந்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுமதி செய்யறதுக்கும் பக்கத்தில் இருக்கிற துறைமுகங்களுக்கு கொண்டு போய் அங்கேருந்து அவங்க நாடுகளுக்கு தேவையானவங்களுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டு ஸோ ட்ரேடுன்ற கான்செப்ட் வந்து கலோனியல் பீரியடில் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியலும் டெவலப்மெண்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் கலோனியல் பீரியட் காலகட்டங்களில் சென்னை தூத்துக்குடின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 துறைமுகங்கள். ஸோ அதுக்கப்புறம் சிவகாசின்ற இடத்துல ரீஜனில் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வெடிப்பொருட்கள் உற்பத்தி பண்ணுற இடம். அது காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரிண்டிங் மிஷின் நிறைய செய்யப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே அந்த இடங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஒரு லொக்கேஷன் அந்த இடம் மாறப்பட்டது. ஸோ அதேமாதிரி திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் மேனுஃபேக்சரிங் இம்பார்ட்டன்ட் சைட்டாக மாற்றப்பட்டது. ஸோ அதேமாதிரி வெஸ்ட் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எமர்ஜ் ஆச்சு, நிறைய டிமாண்ட் இருந்தது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம கலோனியல் பீரியடில் நம்மளை வந்து அடிமைப்படுத்தப்பட்டதுனால நம்ம பொருட்களோட இங்கேருந்து நம்மக்கிட்ட இருந்து கம்மியான விலைக்கு வாங்கி அவங்க நாடுகளுக்கு தேவையான பொருட்களை அவங்க ஏற்றுமதியும் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மிஷினரின்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ மிஷினரின்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆனதுனால
ஒர்க் ஷாப்ன்ற கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருது. ஸோ அதுக்கப்புறம் என்னது சின்ன சின்ன பொருட்கள், தேவையான பொருட்கள் விற்கிறதுக்கான மார்க்கெட்டும் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுக்குள்ள நிறைய இடங்களில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் 1930லேயே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் வந்து நீர்நிலைகளில் உருவாக்கப்பட்டது. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எலக்ட்ரிசிட்டி அலோவ் பண்ணதுனால ஆயில் இன்ஜின்ஸ்ன்ற கான்செப்ட் தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணியை எடுத்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற கான்செப்ட் வந்து ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மிகப்பெரிய அளவில் அக்ரிகல்ச்சரும் வளர்ந்தது. கூடவே ஸோ இந்த ஆயில் இன்ஜின்ஸோடைய கான்செப்ட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பக்கம் அதிகமாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஆஃப் ஆயில் இன்ஜின்ஸு நிறைய டிமாண்டும் ரைஸ் ஆச்சு. ஸோ அடுத்து இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 1990க்கு முன்னாடிப்பட்ட காலகட்டங்களில் ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே திருச்சி, சென்னை இந்த முக்கிய மாநகரங்களில் சேலம் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தோம்னா நிறைய விதவிதமான முக்கியமான சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து எமர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் வந்து திருச்சிராப்பள்ளியில். ஸோ அந்த கம்பெனி மூலிமா பாய்லர்ஸு, டர்பைன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சேலமில் ஸ்டீல் பிளான்ட்டு 1973 ஸ்டீல் பிளான்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸும் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்னையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அசோக் மோட்டார்ஸ்ன்றது லேட்டராக காலப்போக்கில் அசோக் லேலண்டாக மாறிச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் மோட்டர்ஸ் இந்த மாதிரி போன்ற பல முக்கியமான தொழிற்சாலைகள் நிறைய உருவாச்சு. ஸோ ரிமைனிங் கான்செப்ட் வில் see in the next session. Thank you.